ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ரொம்ப அறிவாளியான ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் அவர் ரொம்ப அழகாக தீர்வுகள் சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த ஊரில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல பேர். அவர் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப எம்பத்தியோட, அதாவது அவர்களுடைய நிலையில் இருந்தும் பிரச்சனைகளை கவனித்து பார்த்து அதுக்கு தீர்வு சொல்லிட்டு இருந்தார். அதனால் எல்லாரும் அவர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவர் ஒரு கான்ஃபிடென்ஷியல் பர்சன் கூட. அதாவது ஒருத்தங்க பிரச்சனையை இன்னொருத்தங்க பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி அவர் கலந்து ஆலோசிக்கலாம் மாட்டார். ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாகவும் அவர்கிட்ட நிறைய உணர்ந்தாங்க. ஸோ எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் அவர்கிட்ட இருந்தது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அவருடைய பிரச்சனைகளை கொண்டு போக போக இவர் பார்க்குறார். அவர் ஒருத்தர் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, எல்லாரும் ஒரே விதமான பிரச்சனையை தான்ப்பா கொண்டு வராங்க. சேம் ப்ராப்ளம்ஸ் டே இன் அண்ட் டே அவுட், சேம் ப்ராப்ளம்ஸ். எப்போ பார் அதே பிரச்சனையா. ஆள் மட்டும் வேற, சொல்கிற வாய் வேற, முகம் வேற, கவலையோடு இருக்கக்கூடிய கண்கள் வேற, ஆனால் பிரச்சனை அதே தான். என்னப்பா இது, ஒரே பிரச்சனையா கேட்க கேட்க அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னது இது போர் அடிக்குது அப்படிங்கிறத தாண்டி அவர் யோசிக்கிறார், ஏன் நம்ம ஜனங்க இதுலேயே சுற்றி வராங்க, இதுலேயே உழண்டுட்டுருக்கிற மாதிரி இருக்குது, அவங்க எங்கேயோ ஸ்டக்கான மாதிரி இருக்குது, அங்கேயே வராங்களே, அதே ரெக்கார்டை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும், ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்பில் தனித்தனியாக எல்லாரும் வராமல் எல்லாருக்கும் ஒரே நேரத்துக்கு வர மாதிரி இவர் ஏற்பாடு பண்ணுறார். ஸோ அவரை பார்க்க வந்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்துக்கு ஒரே சமயத்துக்கு வந்ததும் ஒரு பெரிய ஹாலில் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவர் இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பார்க்குறார். என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜோக்கை சொல்கிறார். முதல் தடவை அந்த ஜோக்கை சொன்னதும் எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, நல்லா ரசிக்கிறாங்க, மனசு விட்டு சிரிக்கிறாங்க, வாய் விட்டு சிரிக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆஹா ஹாஹான்னு நல்லா அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் கொஞ்சம் நேரம் கழித்து அதே ஜோக்கை திரும்ப சொல்கிறார். இப்போது கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க. திரும்பவும் அதே ஜோக்கை சொல்கிறார். இப்போது ஜனங்க சிரிக்கலை. இப்போ தானே இந்த ஜோக்கை இவர் சொன்னார், இப்போ தானே நாம் இந்த ஜோக்கை கேட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 4வது தடவையும் அதே ஜோக்கை அவர் சொன்னதும் இப்போது ஜனங்கள்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? ஒரே விஷயத்தை இவர் திரும்பி நம்மக்கிட்ட சொல்கிறாரே, என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5வது தடவை அந்த ஜோக்கை சொல்கிறார். அவ்வளோதான். இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பதட்டம். ஹேய், ரியலி வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுங்க? இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னெல்லாம் யோசிக்கிற சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் குழம்பிட்டிங்களா? இதே தான். ஒரு ஜோக்கை ஒரு தடவை தான் சொல்ல முடியும், நீங்கள் ரசிக்க முடியும், அதை என்ஜாய் பண்ண முடியும். திரும்பி திரும்பி அதை சொன்னால் அந்த ஜோக்குடைய வேல்யூ போயிடுது. அதே மாதிரி சேம் ப்ராப்ளம்ஸ், எல்லாரும் ஒரே பிரச்சனையை அதே பிரச்சனையை தான் சொல்கிறீங்க. எல்லாரும் பிரச்சனையிலேயே அதே பிரச்சனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங், புலம்புறதுக்கு கிரம்பிள் பண்ணுறதுக்கு பதிலாக சொல்யூஷன்ஸை தேடி போங்க. டேக் ஸ்ட்ரைட்ஸ் டுவர்ட்ஸ் சொல்யூஷன்ஸ் டு சேஞ்சிங் யுவர் சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, உங்கள் பிரச்சனைகளை தீர்வு அடைவதற்கு என்ன வழின்னு நீங்களே யோசிங்க. சேஞ்ச் எவ்ரிதிங், மாற்றுங்கள். என்கிட்ட ஓடி வரத்துக்கு பதிலாக நீங்களே உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்க முடியும், இந்த பிரச்சனையை என்ன நான் செஞ்சால் என்ன வராமல் இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிங்க. திங்க், டேக் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே தான்ல நாமளுமே பார்த்தோன்னா இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கவுன்சிலிங் இல்லைன்னா டீச்சர்ஸ் இவங்க தான் இந்த டாக்டர்ஸ் இல்லை தினப்படி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க.
அதே பிரச்சனை, ஆனால் வேறு வேறு முகம், வேறு வேறு கண்கள், அதே பிரச்சனைங்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு சலிப்பு, ஒரு கஷ்டம், ஒரு என்னடா இது, நாமளே கொஞ்சம் உட்காந்து யோசிக்கலாமே, உடனே எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ ஓடுறதுக்கு பதிலாக முக்கியமாக இந்த மனோதத்துவ விஷயங்கள் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் அவங்களோட அட்வைஸை நாம் ரொம்ப வேல்யூ பண்ணணும். நம்மளை பற்றி, நம்ம சொந்தக்காரங்களை பற்றி, நம்மளை சேர்ந்தவங்களை பற்றி நமக்கு தானே நல்லா தெரியும். ஸோ நாமளே உட்காந்து யோசிக்கலாம் இல்லையா? மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.